ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, நாம் ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த சம்பவத்தை, அந்த பாவத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்திலும் கூட தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஏனென்றால் நாம் தியானிக்கிற இந்த சத்தியம் என்பது மிகவும் ஆழமான சத்தியம், மிகவும் யோசிக்கக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறபடினாலே ஆவியானவரே இதை ஒவ்வொன்றாக அவர் வெளிப்படுத்தி நமக்கு தெளிவை உண்டாக்கி கொண்டு வருகின்றார். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் அந்த பாவத்தின் மூலம்தான் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே மனுஷனாக பிறந்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டு சிலுவையிலே அவர் மரணத்தை தழுவினார். அவ்வளவாக அவர் பாடுபட என்றால் வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. மனுஷர்கள் அவரை அடித்த அந்த அடியிலே இவர் மனுஷன்தானா அல்லது வேறு ஏதாவது இருக்குமா என்று உத்து பார்த்தாக்கலாம். அந்த அளவு அவரது ரூபம் எல்லாம் மாறி போயிருந்தது. ஏனென்றால் இந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த பாவத்தின் நிமித்தமாக ஏதேன் தோட்டத்தில் நடந்த இந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காகவே தேவகுமாரன் இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக வந்து அவர் ரத்தம் சிந்தி அவர் மரிக்க வேண்டியதாக இருந்தது. ஹல்லேலூயா. தேவகுமாரனை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த ஒரே ஒரு பெருமை இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திற்கு இருக்கின்றது. வேறு எந்த அதிகாரத்திற்கும் இல்லை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு மட்டுமே இது சொந்தம். தேவகுமாரனை இந்த உலகத்திற்கு மனுஷனாக கொண்டு வந்து அவரை கொல்லும்படியாக, அவர் ரத்தம் சிந்தும்படியாக இந்த 3ஆம் அதிகாரம் இங்கே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் நாம் 9 பாகங்களை பார்த்திருக்கிறோம். என்ன பாவம் அங்கே நடந்தது என்று, அந்த பாவம் என்ன பாவம் என்று ஓரளவுக்கு நாம் இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். இந்த தினத்திலே காயின் என்பவன் யார்? ஏனென்றால் அவன் ஆபேலை கொலை செய்தான். முதலாவதாக இங்கே ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே கொலை செய்ய அவன் தன் காலை தூக்கினான். அவன் சகோதரன் ஆபேலை கொலை செய்தான். அந்த உலகத்திலே முதலாக கொலை செய்யப்பட்டவன் ஆபேல். அதை கொலை செய்தவன் இந்த காயின். இந்த காயினுக்கு எப்படி இப்படிப்பட்டதான ஒரு வன்மம் அவனுக்கு காணப்பட்டது? தன் சகோதரனையே கொலை செய்யும் அளவிற்கு எப்படி அவன் ரத்தத்திலே அந்த விதமான பகை அவனுக்கு உண்டாயிட்டு இந்த தினத்தில் நாம் பார்க்க போகிறோம். காயின் யாருடைய மகன் என்று, அவன் யாருடைய மகன் என்று இன்றைய தினத்திலே நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 4:1 ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். இங்கே வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால் என்பதாக ஏவாள் கூறியதாக வேதம் இங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஒரு மனுஷனை பற்றேன் என்று நீங்கள் ஒரு குழந்தை பற்றி எந்த ஒரு தாயாவது சொல்வது இதற்கு நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? எந்த ஒரு தாயாவது நான் ஒரு மனுஷனை பெற்றேன், நான் ஒரு மனுஷனை பெற்று என்று யாராவது சொல்ல நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இல்லை. ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன், அல்லது ஒரு குமாரனை பெற்றெடுத்தேன், அல்லது ஒரு புத்திரனை பெற்றெடுத்தேன் என்றுதான் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு தாயும் நான் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று இதுவரைக்கும் நாம் கேள்விப்படவில்லை. ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். இங்கே மனுஷன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆதாமுக்கும் இங்க என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? அவன் மனுஷன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் ஆதாம் இங்கே குழந்தை அல்ல. ஆதாம் உருவாக்கப்பட்ட பொழுதே அவன் ஒரு வாலிபன். ஆளுகை செய்கின்ற அளவிற்கு எல்லா மிருகங்களையும் எல்லாவற்றையும், அதாவது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் ஆளத்தக்கதான் அதிகாரத்தை ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி ஆளுகின்ற வயதுடைய ஒரு வாலிபனாக ஆதாமை தேவன் உண்டாக்கிறார். அவனுக்கு மனுஷன் என்று அவர் பெயர் வைத்தார். கிட்டத்தட்ட ஒரு 30 வயது நம்ம வைத்துக் கொள்வோமே. அப்படி 30 வயதுல ஒரு ஆதாம் அவனுக்கு மனுஷன் என்று அங்கே ஆண்டவர் பெயரிட்டார். ஆனால் இங்கே ஏவாள் சொல்கிறார், நான் மனுஷனை காயினை பெற்று விட சொல்றார், நான் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று. அப்படி என்றால் அவள் வெளிப்பாட்டை பெற்றிருப்பாள். இந்த குழந்தை அந்த குழந்தைக்கு இருக்கிறதான கிரியை, ஏனென்றால் ஏவாளுக்கு தெரியும் இந்த குழந்தையுடைய தகப்பன் யார் என்று. ஏவாளுக்கு தெரியும் அவன் தேவகுமாரனா அல்லது மனுஷகுமாரனா, அல்லது அதாவது
காயினுடைய தகப்பன் தேவ சாயலான மனுஷனா அல்லது மனுஷ சாயலான மனுஷனா? ஏனென்றால் தேவ சாயல் என்பது அதற்கு அழிவில்லை. ஆனால் மனுஷன் என்று சொல்லுவோம்னால் அவனுக்கு அழிவு நிச்சயம். அப்படிதான் 1:23 அப்படிதான் எழுதப்பட்டு இருக்கிறது. அழிவில்லாத தேவ மகிமை, அழிவுள்ள மனுஷர்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள், ஊரும் பிராணிகள் இவர் ரூபகத்தை ஒப்பாக மாற்றிக்கொண்டார்கள். அதாவது மனுஷன் என்றால் அவன் அழிவுள்ளவன். ஏவாளுக்கு தெரியும் இந்த காயுடைய தகப்பன் அவன் அழிவில்லாதவனா அல்லது மனுஷனா என்று. அதனால்தான் அவள் சொல்லுகிறாள், நான் காயினை பெற்றெடுத்து என்ன பண்றா, அவர் நான் ஒரு மனுஷனை பெற்று, அதாவது அழிந்து போகிற ஒரு மனுஷனை நான் பெற்றேன் என்று அவள் இங்கே பதிவு செய்கிறான். ஒரு 30 வயது உள்ள ஒரு ஆணுக்கு சொல்ல வேண்டிய ஒரு பெயரை ஒரு குழந்தைக்கு அவள் சூட்டுகிறாள் என்றால் அந்த குழந்தையுடைய கிரியை எப்படி இருக்கும் என்று அவள் அறிந்திருக்கிறாள். இந்த குழந்தை இச்சை 1:2:14 சொல்லப்பட்டிருக்க பிரகாரமாக கண்களின் இச்சை, மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை, இது மூன்றும் இந்த குழந்தைக்குள் இருக்கிறது என்று அவன் அறிந்தபடினால் அந்த மனுஷன் அவள் என்ன பண்ண அவர் பெயரிடுகின்றான். எப்படி ஆபேல் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு மேலான பலியாக ரத்தம் சிந்தல் என்ற பலியை ஆபேல் செலுத்தினானோ, அப்படியே ஏவாள் இங்கே வெளிப்பாட்டை அவள் பெற்றுக்கொண்டு, ஏன்னா அவளுக்கு தெரியும் காயின் எப்படி பிறந்தார்கள் நிச்சயம் என ஒரு பெண்ணுக்கு தெரியும். ஏனென்றால் பெண்ணுடைய கர்ப்பத்திலே உண்டாயிருப்பது அதுக்கு தகப்பன் யார் என்று நிச்சயம் ஏவாளுக்கு. அதனால் தான் அதற்கு மனுஷன் என்று பெயர். மனுஷன் என்றால் அழிந்து போகிறவனுடைய வித்து எவளோடு சேர்ந்திருப்பதனாலே அழிந்து போகிற மனுஷனாக அவன் பிறந்தான். நான் சொல்றது முதலாவதாக பிறந்த குழந்தை. பிற்பாடு மனுஷன் பாவம் செய்தபடினாலே மனுஷனாலே மரணம் வந்தது என்று வேதம் சொல்கிறது. ஒரே ஒரு மனுஷனாலே எல்லோருக்கும் மரணம் வந்தது போல என்று வேதம் பதிவு செய்ய. அதனால பிற்பாடு இவர் செய்த பாவத்தின் நிமித்தமாக மரணம் என்கிறதான ஒரு நிலைமை பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும், இந்த உலகத்தில் உயிர்வாழ் எல்லா ஜீவங்களுக்கும் மரணம் என்று ஒன்று வந்தது. எது நிமித்தமாக? இங்கே ஏவாள் மனுஷ சாயலான ஒருவருடன் அவள் சேர்ந்து இந்த காயினை பெற்று எடுத்தபடியினாலே மரணம் என்கிறதான ஒரு நிலைமைக்கு இந்த மனுக்களும் தள்ளப்பட்டது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவகுமாரர்கள் யார் என்றும் மனுஷகுமாரர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் நாம் தேவகுமாரர்கள் யார் என்பதை நாம் பார்க்கலாம். யோவான் 10:35 தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் பிதா சொல்லி இருக்க, வேத வாக்கியம் தவறாது இருக்க என்று வேதம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தருடைய ஆவியையும் வசனத்தையும் வார்த்தையும் பெற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டவர்கள் தேவகுமாரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது கர்த்தருடைய நேரடி கண்காணிப்பிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு நீங்களும் நாங்களும் தேவகுமார். ஏனென்றால் நம்ம வசனத்தை வைத்து நாம் வாழுகின்றோம். நம்ம எடுத்துக்காட்டு யாருங்க? வசனம் தான் நம்ம எடுத்துக்காட்டு. இந்த நாட்டின் முதலமைச்சரோ அல்லது பிரதமரோ ஜனாதிபதியோ அல்ல. நம்முடைய ரோல் மாடல் யாருங்க? நம்முடைய வேதம் தான் நமக்கு ரோல் மாடல். அதனால் நாம் எல்லாம் தேவகுமாரர்கள். அதாவது நான் மீண்டும் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆவியையும் வசனத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டவர்கள் தேவகுமாரர்கள் என்று வேதம் சொல்கிறது. லூக்கா 3:38 ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று எழுதியிருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று மொழிபெயர்ப்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஆதாமை தேவகுமார சொல்வதற்கு முன் யோவான் 10:35 படி ஆதாம் வசனத்தை அவன் பெற்றுக்கொண்டானா, அவன் தேவனுடைய பிள்ளையாக இருந்தான் என்பதை நாம் பார்க்கலாம். அதே 1:28 பின்பு தேவன் அவர்கள் நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாக சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆதாமுக்கு அவர் கட்டளை கொடுக்கின்றார், அதிகாரத்தை கொடுக்கின்றார். ஆதியாகமம் 2:15 ஆதாமை தோட்டத்தை பண்படுத்தும்படி காக்கும்படி தேவனுடைய கட்டளை அவன் பெற்றுக்கொண்டான்.
ஆதியாகமம் 2:17 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்னை கட்டளை ஆதாம் பெற்றுக்கொண்டான். மேலே வாசிக்கப்பட்ட இந்த 3 சில உதாரணமான வசனங்களை நாம் அறிந்து கொள்ள என்னவென்றால், ஆதாம் தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு அவன் தேவனுடைய பிள்ளையாக, அவன் தேவனோடு பேசுகின்றவனாக, தேவனோட உறவாடுகள் இருக்கிறபடினாலே அவன் தேவகுமாரர் என்று அழைக்கப்பட்டான். அவனுக்கு பிறக்க குழந்தைகள் யார்? அவரும் தேவகுமாரர்கள். தகப்பன் தேவகுமாரர் என்றால் பிள்ளைகளும் தேவகுமாரர்கள். தகப்பன் ராஜா என்றால் பிள்ளைகளும் ராஜாக்கள். தகப்பன் அடிமை என்றால் பிள்ளைகளும் அடிமைகள். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருந்து அவர்கள் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் அடிமையாக மாறினது போல, ஆதாம் இங்க தேவ புத்திரன் அழைக்கப்பட்டதுனால அவருக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளும் அவர்களும் தேவ புத்திரர்கள். தேவனுடைய வசனம் என்பது தேவனுடைய வார்த்தை. வசனம் தான் வார்த்தை. அவர் சொல்லுகிற வார்த்தை தான் வசனம் நாம் அறிந்திருக்கிறோம். மனுஷனை கர்த்தர் உண்டாக்கின பொழுது ஆவி, ஆத்மா, சரீரம் என்று அவர் 3 விதமாக அவர் உண்டாக்கினார். ஆனால் மிருகத்திற்கு ஆவி மற்றும் சரீரம் உண்டாக்கினார். அதற்கு ஆத்மா இல்லை. மிருகத்திற்கு ஆத்மா என்பது இல்லை. என்றால் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தீபமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுக்கு கொடுத்த ஆவி கர்த்தர் தீபம் என்று வேதம் சொல்லுகின்றது. உயர எழும்பும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியும் அறிகின்றவன் யார் என்று பிரசங்கம் 3:21 சொல்லுகின்றது. அதாவது மனுஷன் மரித்தால் அவன் ஆவி மேலே செல்லும், மிருகங்கள் மட்டும் அதன் ஆவி கீழே செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் மிருகத்திற்கு ஆத்மா என்பது கிடையாது. மிருகத்துக்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்தாங்க வேதம் எங்கேயும் பதிவு செய்யவில்லை. ஆனால் மனிதனுக்கு என்ன பண்றான்? மனிதனுக்கு தம் ஆவியை கொடுத்தார். ஆதாம் ஜீவ ஆத்மாவான வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. உயரத்திலே பரலோகத்திலே ஆண்டவர் இருக்கிறபடியினாலே அவர் கொடுத்த ஆவி அவளுக்கு திரும்புகின்றது. மிருகத்திற்கு கர்த்தர் தம்முடைய ஆவியை கொடுக்கவில்லை, அதனால் அது மண்ணுக்குள் செல்கிறது என்று இங்கே பிரசங்கம் 3:21 இங்கே சொல்லுகின்றது. ஆதியாகமம் 6:2 தேவகுமாரர்கள் மனுஷ குமார்த்திகள் அதிக சௌந்தரியமுள்ளவர்களாக இருந்து கண்டு அவர்களுக்குள்ளே தங்கள் பெண்களை தெரிந்து கொண்டார்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம், தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள், தேவனோடு தொடர்பு உள்ளவர்கள், தேவனுடைய கட்டளை பெற்றுக் கொண்டவர்கள், அவர்கள் தேவகுமாரர்கள். அப்படி என்றால் மனுஷகுமாரர்கள் யார்? அவர்கள் தேவனோடு தொடர்பு இல்லாதவர்கள், அவர்கள் மனுஷகுமாரர்கள். அவர்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாதவர்கள் அவர்கள் மனுஷகுமாரர்கள். இதுவே நாம் பார்த்தது நாம் உற்று நோக்கினால் நமக்கு தெரியும். அதாவது ஆதாம் தேவகுமாரர் என்று தெரிகின்றது. ஆதாமுக்கு பிறக்கும் பிள்ளைகளும் தேவகுமாரர்கள் தானே. தேவகுமாரர்கள் தேவனுடைய புத்திரர் என்று வேதம் சொல்கிறது. அடுத்ததாக நாம் மனுஷகுமார் யார் என பார்ப்போம். தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர் தேவகுமாரர்கள் அல்லது தேவர்கள் என்றால், தேவ வசனத்தை பெறாதவர்கள் மனுஷகுமாரர்கள் என்பது அர்த்தமாகின்றது. மனுஷன் தேவ சாயலா உண்டாக்கப்பட்டான் என்று ஆதியாகமம் 9:6 சொல்கின்றது. ஆனால் சர்ப்பம் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டது என்று வேதத்தில் எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. மிருகத்துக்கு தேவன் தம்முடைய ஆவை அவர் அளவில்லாமல் கொடுத்தார் என்று வேதத்தில் எங்கேயும் பதிவு செய்யப்படவில்லை. மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனால சிந்தப்பட கடவுது என்று, அதற்காக நான் பழி வாங்குவேன் என்று மனிதனுக்கு சொல்லப்பட்டது போல எந்த ஒரு மிருகத்திற்கும் ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை, வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. என்றால் மனுஷன் அவன் மேலான ஒரு படைப்பு, தேவ குமாரருக்கு ஒப்பான ஒரு படைப்பு, தேவ சாயலா உண்டாக்கப்பட்டவன். ஆனால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனும் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று மனுஷனுக்கு கொடுத்த கட்டளையை போல எந்த ஒரு மிருகத்திற்கும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஏனென்றால் மிருகம் தேவ சாயலாக உண்டாக்கப்படவில்லை என்றால் வேறு எந்த சாயல் அது உண்டாக்கப்பட்டு இருக்கும்? அதற்கு மனுஷ சாயல். ஏனென்றால் ஆதாம் தேவ சாயலா உண்டாக்கப்பட்ட வேண்டும் என்று அது 9:6 சொல்கிறது. அப்படி மிருகம் எந்த சாயல உள்ளது என்றால், மிருகம் என்பது அழியக்கூடியது, ஆத்மா இல்லாதது, அழியக்கூடியது. அதனால் அதற்கு மனுஷ சாயலாக அது உருவாக்கப்பட்டது. நான் வாசிக்கிற பாருங்க, ரோமர் 1:23 அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள்
ஆகிய இவைகள் ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் என்று ரோமர் 1:23 சொல்கிறது. அதாவது ஆதாம் அழிவில்லாதவன், அழிவில்லாத மகிமை பெற்றவன், அழிவில்லாத மகிமை பெற்றவன் பாவத்தினாலே, இச்சையினாலே அவர் எப்படி மாறி போனார்களாம்? மனுஷர்களாக அவர் மாறி போனார்களாம். மனுஷர்களாக அவர் மாறி போனார். மனுஷர்கள் செய்கிற கிரியைகள், அதாவது மிருகங்கள் செய்கிற கிரியைகளை போல அவர் தங்களை மாற்றாக இங்கே வேதம் இங்கே பதிவு செய்கின்றது. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலே ஆதாம் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டான் என்றும் அழிவில்லாதவனாக உண்டாக்கப்பட்டான் என்ற வேதம் சொல்லுகின்றது. ஆனால் மனுஷர்கள் தேவனை அறிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை ஸ்தோத்தரிக்காதவர்கள், அவர்கள் என்ன பண்ண, அவர்கள் மற்றும் மிருகம் இவைகள்லாம் என்ன பண்ணாங்க? இவைகள்லாம் தேவ சாயலாக உண்டாக்கப்படவில்லை என்று வசனம் சொல்லுகின்றது. தேவ சாயல் இருக்கின்ற மனுஷனுக்குள் இச்சை என்பது இல்லை. ஆனால் மனுஷ சாயலில் உடையவர்கள் இச்சை உள்ளவர் என்று ரோமர் 1:24 சொல்கிறது. அதாவது தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஆதாமுக்கு இச்சை என்ற ஒரு வார்த்தை அவனுக்கு இல்லை. இச்சை இல்லாதவன் ஆதாம், தேவ சாயல் உண்டாக்கப்பட்ட ஆதாம், அவனுக்கு இச்சை என்பது இல்லை. ஆனால் மிருகங்கள் மனுஷ சாயலாக உண்டாக்கப்பட்டவன் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் மிருகத்திற்கு பிறக்கும் குட்டிகள் அல்லது குழந்தைகள் மனுஷ சாயலாக இருக்கும் என்று அறிகின்றோம். மிருகத்திற்கு பிறக்கும் குட்டிகள் அல்லது குழந்தைகள் எப்படி இருக்கும்? மனுஷன் வந்து இங்க அந்த உருவத்தை பார்க்க கூடாது. மனுஷன் அழியக்கூடியவன், அவன் தேவ மகிமை அற்றவன், அவனுக்கு மனுஷன் என்று இங்கே பெயரிடப்பட்டு இருக்கிறது. ஆனால் தேவகுமாரன் அழிவில்லாத தேவனுடைய மகிமை பெற்ற ஆதாம், அவனுக்கு அழிவு என்பது கிடையாது. அழிவில்லாத மகிமை அது இப்ப எப்படி ஆயிடுச்சு? அழிவுள்ள மனுஷனாக மாறி போனான். ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம். 1 யோவான் 3:12 பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் என்று வேதம் இங்கே பதிவு செய்கிறது. நமக்கு தெரியும் பொல்லாங்கன் யார்? பொல்லாங்கன் என்பது பிசாசு என்பது வேதம் பதிவு செய்கிறது. பிசாசினால் உண்டான காயினை போல் நீங்க இருக்க வேண்டாம். நான் இன்னும் வாசிக்கிறேன். 1 யோவான் 3:12 பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் நீங்க இருக்க வேண்டாம். அவன் எதிர் நிமித்தம் அவன் கொலை செய்தான். தன் கிரியைகள் எல்லாம் பொல்லாதவைகள். ஆனால் ஆபேலின் கிரியைகள் இருந்து எப்படி இருந்தது? அவன் நீதி உள்ளவனாய் இருந்தது. அதனால் நான் கேட்கின்றேன், எப்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கணவன் மனைவி இந்த உறவுக்குள் பிறந்த முதலாவது குழந்தை காயின், அவனை எப்படி இந்த விதமாக அவன் ரத்தத்திலே இல்லாமல் அவன் கொலை செய்யும் அளவிற்கு அவனுக்கு துணி வந்திருக்காது. ரத்தத்திலே அந்த துணிவு, ரத்தத்திலே அந்த பொல்லாங்கு, ரத்தத்திலே அந்த இச்சை இருக்கும். ரத்தத்திலே அந்த விதமான ஒரு கேடு நிறைந்த ஒரு பாவம் இருக்கிறபடினாலே கொலை செய்யும் அளவுக்கு அவன் துணிந்து போனான். எப்படி அவனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியம் செய்ய அவனுக்கு மனது வந்தது? எது நிமித்தம் அவன் இப்படி செய்தான்? யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் என்று ஒன்றுக்கும் அவன் வரான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறு ஒன்றுக்கும் அவன் வரான். பொல்லாங்கான அந்த பிசாசானவன் அவன் ஒரு திருடன் என்றும் அவன் அழிக்கிறவன் என்றும் அவன் கொலைபாதனை வேதம் இங்கே பதிவு செய்கிறது. அப்படி பிசாசுக்கு பிறந்த அதே அந்த காயின் தன் தகப்பனை போலவே, தன் தகப்பனை கிரியை போலவே அவன் இருக்கிறபடி, ரத்தத்திலே இருக்கிறபடியினாலே, ரத்தத்திலே கலந்திருக்கிறபடியினாலே அவன் கொலை செய்கிற அளவிற்கு மிருகம் எப்படி இன்னொரு மிருகத்தை அழுத்தி சாப்பிடுமோ அந்த விதமான ஒரு காரியத்தை அவன் செய்தான். 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய என்று அறிந்திருக்கிறோம், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று பிசாசை குறித்து அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. பொல்லாங்கன் பிசாசு. சோ இங்க பொல்லாங்கினால் பிறந்த காயின், பொல்லாங்கினால் அவனை கிரியைகளை செய்யும்படியாக பிறந்த இந்த காயின் என்ன பண்ணான்? அவன் ஆபேலை கொலை செய்யும் அளவிற்கு அவனுக்கு அந்த துணிகரம் இருந்தது. பொல்லாங்கனை குறித்து வேதத்திலே திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வராம் என்று யோவான் 10:10 சொல்லுகிறது. சாத்தான் எப்படி காயினுடைய தகப்பனானான்? சாத்தானின் ஆவி சர்வமாக மிருகத்துக்குள் புகுந்து
ஏவலோடு சர்வம் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சரி பிரகாரமான பாவத்தை அது செய்திருக்கிறது. இந்த பாவத்தின் மூலம் பிறந்த காயின் சாத்தானின் பொல்லாங்கான ஆவியை பெற்றதினாலே ஆபேலை கொலை செய்தான். ஏனென்றால் அவன் மனுஷ கொலை பாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு அவன் மனுஷ கொலை பாதகன், கொலை செய்பவன். யோவான் 8:44 ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவென்றால் மனுஷ கொலைபாதகனுடைய பிள்ளைதான் அந்த காயின். தேவனால் பெற்றெடுத்த ஆதாம் தேவ சாயலா இருந்தபடியினாலே தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டான். சாத்தானால் பெற்றெடுத்த காயின் மனுஷ சாயலாக, அதாவது அழிந்து போகிற சாயலாக, தேவ மகிமை இல்லாத சாயலாக, தேவனோடு தொடர்பில்லாத சாயலாக அவன் இருந்தபடியினாலே அவன் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படுகின்றான். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே அது, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே அது, விசுவாசிக்கும் பங்கேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது என்று 2 கொரிந்தியர் 6:14-15 சொல்லுகின்றது. அதாவது அந்நிய சாதிக்கும் நமக்கு சம்பந்தம் ஏது, மனுஷகுமாரனுக்கும் தேவகுமாரனுக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தம். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க என்ன சொல்ல வருதுன்னா, அந்த புறஜாதிக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. நாம் தேவனுடைய வஸ்திரத்தை பெற்றுக்கொண்ட தேவகுமாரர்கள். ஆனா அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் மனுஷர்கள். தேவன் அவர் தொடர்பு இல்லாதவர்கள், அவர்கள் மரித்தவர்கள், மரித்து போனவர்கள். வேதம் அப்படிதான் பதிவு செய்கிறது. தேவனை அறியாதவர்கள் அவர்கள் மரித்தவர்கள், அவர்கள் உயிரோடு இருந்தும் அவர்கள் மரித்தவர்கள் வேதம் சொல்லுகின்றது. அதனால்தான் மரிக்கிற மனுஷன் என்று எபிரேயர் 7 என்று சொல்லி, இங்க மரிக்கிற மனுஷன் தசம பாகம் வாங்க வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 7:8 மனுஷன் பிற்பாடு எல்லா மனுஷனும் பாவம் செய்கிறபடி, பிசாசின் கிரிய இச்சையை எல்லா மனுஷனும் செய்கிறபடியினாலே அவனுக்கு மரணம் வருகின்றது. எதனால் மரணம் வருகின்றது? மனுஷனுக்கு இச்சை என்பது தேவ சாயலே இல்லை, அது பிசாசுக்கு உரியது, அது சாத்தானுக்கு உரியது. அதை மனுஷன் செய்கிறபடியினாலே அவனுக்கு மரணம் வருகின்றது, நிச்சயம் மரணம் வருகின்றது. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலே யார் விசுவாசி யார் அவிசுவாசி என்று நாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது? தேவகுமாரராகிய விசுவாசியாகிய ஆதாமின் சந்ததி மனுஷகுமாரராகிய அவிசுவாசியாக காயின் சந்ததியில் உள்ள பெண்களை அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களை தெரிந்து கொண்டனர். அதாவது தேவகுமாரராக இருக்கிற ஆதாமின் சந்ததி காயின் சந்ததியோடு கலந்தபடியினாலே, காயின் சந்ததியுடைய பெண்கள் அவர்கள் அழகாக இருக்கிறபடியினாலே அவர்களோடு இவர்கள் கலந்தார்கள். இதை தேவன் வெறுத்தார். ஆதாமின் சந்ததி கலப்படமாக விட்டது. ஏனென்றால் நம்ம ஏற்கனவே பாசத்தை விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமே அது. தேவகுமாரருக்கும் மனுஷகுமாரருக்கும் சம்பந்தமே, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே அது இருக்கக்கூடாது. இதைத்தான் தேவன் நிச்சயம் என்ன பண்றார்? தேவன் அதனை கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்றும், தான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியுமே வைக்காமல் மனுஷனோடு தன் உலக எல்லா ஜீவன்களையும் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று ஆதியாகமம் 6:7 சொல்லுகின்றது. இப்படியாக கர்த்தர் சொன்ன சபதம் எடுக்கிறார். நான் எல்லோரும் நான் நிர்மூலமாக்குவேன், நிக்கிரகமும் பண்ணுவேன். காயினுடைய சந்ததி தேவகுமாரனாக இருந்திருந்தால் ஒரு பிரச்சனை வந்திருக்காது. காயின் பிசாசின் மிருகத்தின் மனுஷ சந்ததியாக இருக்கிறபடினாலே அவனிடத்தில் தேவனுடைய வசனம் என்பது அவனிடத்தில் இல்லை. ஆதலால் நான் தீர்க்கமாக சொல்வது என்னவென்றால், காயின் ஆதாமுக்கு பிறக்கவில்லை, அவன் வேறு யாருக்கோ அவன் பிறந்திருக்கிறான். காயின் ஆதாமின் வித்து அல்ல, மாறாக அவன் சர்பத்தின் வித்தாக அவன் பிறந்திருக்கலாம். மாறாக அவன் சர்பத்தின் வித்தாக பிறந்திருக்கலாம். உங்களுக்கு இப்பொழுது தெளிவாக புரிந்திருக்கும், காயின் மிருகத்தின் வித்தோ அல்லது வேறு வித்திலோ பிறந்தார் என்று. இதை நாம் கொஞ்சம் இன்னும் ஆழமாக நம்ம சென்று பார்க்கலாம். மனிதனின் பாடி டெம்பரேச்சர் அதாவது 37 டிகிரி சென்டிகிரேட். நமக்கு பிளட் டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ? 37 டிகிரி சென்டிகிரேட். ஊரும் பிராணியாக சர்பத்தின் பாடி டெம்பரேச்சர் 17 முதல் 22 வரை. அதாவது அடுத்தது மிருகங்களுடைய பாடி டெம்பரேச்சர் 38 டிகிரி, 38 to 39. கிட்டத்தட்ட மனிதனுக்கு உள்ள அதே அளவு
மிருகத்தில் இங்கே இருக்கின்றது. உதாரணமாக மங்கிக்கு பார்த்தீங்கன்னா 37 டிகிரி சென்டிகிரேட், ஒரு ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா 38.5, ஒரு பன்றிக்கு பார்த்தீங்கன்னா 38.7, அப்போ ஷீப் அதுக்கு பார்த்தீங்கன்னா 38.3, சிக்கனுக்கு வந்து 42, லயன் வந்து 38லேருந்து 39 டிகிரி சென்டிகிரேட், மாடுக்கு வந்து 38-39 சென்டிகிரேட். இவை எல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய டெம்பரேச்சருக்கு ஒத்தாக இருக்கின்றது. மேலே வாசித்த இந்த எல்லா மிருகத்தினுடைய டெம்பரேச்சரும் நாம் பார்த்தால் ஊர்வன இனமாகிய சர்பத்தின் பாடி பிளட் டெம்பரேச்சர் மட்டும் தான் மிகவும் குறைவு. அதாவது மனிதனுக்கு 37, ஆனால் பாம்பிற்கு 22 டிகிரி சென்டிகிரேட். இந்த இரண்டும் இந்த நமக்கும் பாம்புக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு என்றால் கிட்டத்தட்ட பாருங்க 37, 22 கிட்டத்தட்ட ஒரு 15 டிகிரி நமக்கும் சர்பத்திற்கும் ஊரும் பிராணிகள் சர்பத்திற்கும் ஒரு அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரு பாம்பு ஒரு மனிதனை கடித்தால் அதனுடைய பிளட் என்ன பண்ணுது, மனிதன பிளட்ல அது கலக்கின்றபடியினாலே அது என்ன செய்யும்னா மனிதன பிளட் அது அப்படியே என்ன பண்ணும், அது அப்படியே அது கிளாட் பண்ணிடும். ஏன்னா அதோட டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி குறைவு, நம்ம டெம்பரேச்சர் அதிகம். ஆனால் என்ன பண்ணும், அது என்ன பண்ணும், நம்மளுடைய ரத்தம் செல்ல முடியாதபடி என்ன பண்ணும், அது கிளாட் பண்ணிடும், அது வந்து உறைய வைத்து விடும். அதனால தான் மனிதன் இறந்து போகிறான். ஏனென்றால் கிட்டத்தட்ட 15 டிகிரி சென்டிகிரேட் வித்தியாசம் இருக்கு. பாம்பின் ரத்தம் மனித ரத்தத்தை உறைய வைக்கும், ரத்த ஓட்டத்தை தடுத்து அதை நிறுத்திவிடும். அதனால தான் பாம்பு கடித்த உடனே என்ன பண்றாங்க, ஒரு கயிறு போட்டு கட்டி விடுவாங்க, அந்த ரத்தம் மேலே பாயாதபடிக்கு. அதனால் காயின் ஊரும் பிராணியாக சர்பத்தின் வித்தாக இருக்க முடியாது. இதிலிருந்து நாம் பார்த்தோம். ஏனென்றால் சர்பத்துக்கு அதனுடைய டெம்பரேச்சர் 22 டிகிரி 22 டிகிரி சென்டிகிரேட், ஆனால் ஏவாளுக்கு 37. இதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு. அதனால் காயின் சர்பத்தின், அதாவது ஊரும் பிராணியாக சர்பத்தின் வித்தினாலே அவன் பிறந்திருக்க முடியாது. அடுத்தபடியாக நாம் மிருகத்தை பார்க்கலாம். ஒருவேளை காயின் மிருகத்தின் வித்தா இல்லையா என்று நாம் ஏற்கனவே மிருகத்தின் பிளட் டெம்பரேச்சர் நாம் பார்த்தோம். அதிலே மனிதனுக்கு சமமாக அல்லது கிட்டத்தட்ட அதே பாடி டெம்பரேச்சர் உள்ள மிருகம் எதுவென்றால் குரங்கு மங்கி. இதனுடைய பாடி டெம்பரேச்சர் 37 to 39 டிகிரி சென்டிகிரேட். மனிதனுடைய பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி சென்டிகிரேட். ஒருவேளை காயின் குரங்கின் வித்தாக இருப்பானோ, அதற்கு சான்ஸ் இல்லை. ஏனென்றால் குரங்கின் ரத்தம் மனிதனுடைய ரத்தம் ஒரே அளவாக இருந்தாலும் மிருகமாகிய குரங்குக்கு பேசும் தன்மை என்பது கிடையாது. அதற்கு பேசும் தன்மை என்பது கிடையாது. ஏனென்றால் மிருகங்கள் பேசாது என்று வேதம் சொல்லுகிறது. மிருகத்துக்கு பேசும் தன்மை கொடுக்கப்படவில்லை. ஆதலால் காயின் மிருகத்தின் வித்தாக இருக்க முடியாது. அது ஏற்கனவே சொன்னது போல மிருகங்களின் கடைசி படைப்பாகிய குரங்கிற்கும் அடுத்த உயர்ந்த படைப்பாகிய மனிதனுக்கும் அடுத்த உயர்ந்த படைப்பாக சர்வமாகிய மிருகமாகிய இவன் படைக்கப்பட்டான். அதாவது மனிதனுக்கும் குரங்கிற்கும் இடைப்பட்ட ஒரு படைப்பு இந்த சர்பம். அதுக்கு பெயர் சர்பம் என்று வைத்திருக்கிறார்கள். அதனால தான் இங்க ஒரே குழப்பமாக இருக்கிறது. நீங்களே என்ன நினைக்க, சர்பம் என்ன நினைக்கிறீங்க, அது ஊரும் பிராணி இல்லை. அந்த மிருகத்திற்கு பெயர் சர்பம் என்று வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அது ஊரும் பிராணி அல்ல. அது ஊரும் பிராணி அல்ல. அதை காலால் நடந்து செல்கிற ஒரு என்றால் அதுக்கு பேசும் தன்மை இருந்தது. அப்படின்னால் அந்த மிருகம் மனிதனை போலவே இருக்கும் என்றால் அது பேசுகின்றது. விலங்குகள் பேசாது, ஆனால் மனிதன் பேசுகிறான். இந்த விலங்கிற்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட ஒரு இனம்தான் இந்த சர்பமாகிய மிருகம். அதனால் தான் வேதம் இங்கே தெளிவாக குறிப்பிடுகின்றது, சர்பம் ஸ்திரியை நோக்கி அது பேசினது என்று. இந்த சர்பம் தான் ஆதியாகமம் 3:1 சொல்லப்பட்ட சர்பம், ஆதியாகமம் 3:14 சொல்லப்பட்ட மிருகம். இதுவரை நான் உங்களுக்கு சொன்னது வேத ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை காயின் சர்பமாகிய மிருகத்தின் வித்தா இருக்கலாம். அந்த இந்த இப்ப சொல்லப்பட்ட இந்த மிருகம்
அதாவது காலில் நடமாறுகின்ற பேசும் தன்மை கொண்ட மிருகத்தின் வித்து அவன் காயின் இருக்க. ஏனென்றால் இந்த மிருகத்துக்குள்ளாக தான் பிசாசு தன் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த லூசிபர் என்ன பண்றான்? இந்த மிருகத்துக்குள்ளாக இருந்தா என்ன பண்றான்? அவன் ஏவாளை கரைப்படுத்துகிறான். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், மனிதனுக்கு ஒரு நோய் வந்தால் அல்லது ஒரு வியாதி வந்தால் அதுக்கு மருந்தை என்ன பண்ண தயார் பண்றாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க? அது என்ன பண்றாங்க? அவர் மிருகத்துக்குள்ள செலுத்தி அதை செக் பண்றாங்க. அதெல்லாம் ஓகே ஆயிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? அது மனிதனுக்கு அதை கொடுக்கிறாங்க. என்றால் மிருகத்துக்கு மனிதனுக்கு ஒரே டெம்பரேச்சர். ஆனா இந்த மிருகம் என்பது அதை விட கொஞ்சம் மேலான மனிதனுடைய பாடி டெம்பரேச்சரே அந்த மிருகத்தின் பாடி டெம்பரேச்சர். ஆனால் அது மிருகம் அல்ல, அது மனிதனுக்கும் கடைசி உயர்ந்த படைப்பாகிய குரங்கின் அந்த மிருக இனத்திற்கும் இடைப்பட்ட ஒரு ஜாதி. அதுக்கு பெயர் சர்பம் என்று எங்க வேதம் இங்க பதிவு செய்து இருக்கிறது. நான் மீண்டும் சொல்றேன், சர்பம் என்று சொன்ன நீங்க என்ன பண்ணுவீங்க? அது பாம்பு நீங்க என்ன பண்ணுவீங்க நினைப்பீங்க. இல்லை, இங்க ஏதேன் தோட்டத்திலே சொல்லப்பட்ட சர்பம் என்பது பாம்பு அல்ல. அது சபிக்கப்பட்ட பின்புதான் தன் உருவத்தை மாற்றி, ஏனென்றால் அது ஏவாளின் சரீரத்தை உச்சந்தன் உள்ள ஆள் வரைக்கும் அது புசித்தது. அதனால் அதன் உருவம் முழுவதுமாக மாற்றப்பட்டது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சர்பம் என்பது அது ஊரும் பிராணி அல்ல, அது நடக்கிற ஒரு மிருகம், பேசுகிற ஒரு மிருகம். ஆத்துமா அதுக்கு இல்லை, அதனால அதுக்கு மிருகம் என்ற பெயரிடப்பட்டிருக்கு. ஒருவேளை அதுக்கு ஆத்மா இருந்திருந்தா அது ஒரு மனிதன். ஆதாமுக்கும் அந்த மிருகத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன பண்றான்? ஆளுகை கொடுத்திருக்க. ஏனென்றால் அவன் தேவசாயம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறான். ஆனால் இந்த மிருகம் தேவசாயம் இல்லை, ஏனென்றால் அதற்கு ஆத்மா இல்லை. ஆதலால் காயின் மிருகத்தின் வித்து என்பதற்கு மிகுந்த ஆதாரம் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை மாத்திரம் நம்மளால் சகிக்க முடியவில்லை. தேவசாயலால் உண்டாக்கப்பட்ட ஏவாள் என்ன வசனம் சொல்கிறது? அவர்களை அவர் என்ன பண்றார்? ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அவர்கள் தேவசாயம் உண்டாக்கின சொல்லிவிட்டு அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அப்படிதான் ஆதாமும் ஏவாளும் அவங்க தேவசாயல உண்டாக்கப்பட்ட அந்த ஏவாள் பவுல் சபையிலே சாதாரணமாக தன் புருஷனிடமோ அல்லது வேறு யாருடனோ பேசுவதற்கு கூட அவள் தகுதியற்றவள் என்று அவர் கடிந்து கொள்கிறார். அவ்வளவு ஒரு வெறுப்பாக அவர் அங்கு சொல்லி இருக்கிறார் ஸ்திரீகள் மேல. அப்படி என்ன அவள் பெரிய தவறு செய்து விட்டாள்? ஏவாள் செய்த அதே தவறை தானே ஆதாமும் செய்தான். ஆனா ஆதாம் மட்டும் சபையில போதிக்கலாமா, சபையில பேசலாம், அவன் எல்லாம் செய்யலாம். ஏவாள் செய்த அதே தவறை தான் ஆதாம் செய்தான். சொல்ல போன ஆதாம் தெரிந்தே அவன் செய்தான். ஏவாளோ வஞ்சிக்கப்பட்ட பாவம் செய்தான். ஆனால் ஆதாம் அப்படி அல்ல, வஞ்சிக்கப்படாமலேயே அவன் தெரிந்தே தேவனுடைய கட்டளை அவன் மீறி அவன் மீறுதல் செய்தான் வேதம் சொல்லுகிறது. அப்படி அந்த ஆதாம் அவன் பாவம் செய்திருந்தும் அவன் மாத்திரம் சபையிலே பேசலாம், எல்லாவற்றையும். ஆனால் ஸ்திரீகள் பேசக்கூட கூடாது என்று பவுல் இங்கு கடிந்து கொள்கிறார். அப்படின்னு ஏவாள் பெரிய பாவம் செய்து விட்டான். 2 பேரும் சேர்ந்தான அந்த பழத்தை புசித்தார்கள். பின்பு ஏன் இந்த பட்சபாதம்? ஆணும் பெண்ணும் சரிசமம், வித்தியாசமில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பவுல் பெண்களை கேவலப்படுத்துகிறார். அப்படி ஏவாள் செய்த ஆதாமை விட இரட்டிப்பான பாவத்தை அவள் செய்திருக்கிற காரணத்தினால் என்ன பண்ணால் பவுல் கடிந்து கொள்கிறார். ஏனென்றால் ஆதாமுக்கு நேரடியாக கட்டளை கொடுக்கப்பட்டது. ஏவாள் ஏமாற்றப்பட்டு பழத்தை புசித்தாள். ஆனால் ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறி தன்னிச்சையாக அவன் புசித்தான். அவனை யாரும் ஏமாற்றவில்லை, அவன் மீறுதல் செய்தான் என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:39 என்ன சொல்கிறது என்றால், எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனிதனுடைய மாம்சம் வேற, மிருகத்தின் மாம்சம் வேற, மச்சத்தின் மாம்சம் வேற, ஊரும் பிராணிகள் மாம்சம் வேற, பறவையுடைய மாம்சம் வேற, எல்லாம் வேற வேற. ஒவ்வொரு மாம்சத்தின் கிரியைகளும் வேற 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 வேற. எந்த ஒரு மாம்சமும் இன்னொரு ஜாதியோட கலக்க கூடாது, களவாடக்கூடாது என்று எங்க வேதம் பதிவு செய்கிறது. 1 கொரிந்தியர் 15:39 தேவன் 19:19 சொல்கிறது, உன் மிருக ஜீவனை வேறு ஜாதியோடு பொலிவிடாத. ஆடுகளிலே நிறைய வகையான ஜாதிகள் உண்டு. செம்மறி ஆடு உண்டு, வெள்ளாடு உண்டு, இன்னும் நிறைய இருக்கிறது.
ஒவ்வொரு இனத்தையும் வேறு இனத்தோட கலந்து சேர்க்காதே, பொழிய விடாத. அது கலப்படம், தாறுமாறு, அருவருப்பு, அப்படி செய்யக்கூடாது என்று வேதம் இங்க தேவனை கத்தறிங்க சொல்லுங்க. 19:19 உன் வயல்ல கூட வெவ்வேறு வகையான விதையை விதைக்க கூடாது. ஒரு நிலம் இருந்தா ஒண்ணு கம்பு போடு, இல்ல சோளம் விதி, இல்ல நெல்லு போடு, இல்ல கரும்பு பயிரிடு. ஒரே ஒரு நிலத்துல, ஒரு ஏக்கர் நிலத்துல எல்லாம் மிக்ஸ் பண்ணி, கரும்பு கொஞ்சம் சோளம் கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படி போடாத, அது தாறுமாறு, அது அருவருப்பு என்று வேதம் இங்க பதிவு செய்கின்றது. ஏவாளின் மாம்சம் வேற, சர்பத்தினுடைய மாம்சம் வேற. ஏவாள் சர்பத்தோடு சேர்ந்து புசித்தபடியினாலே அது வேறு வேறு ஜாதியோடு அங்க கலந்து விட்டது. ஆனால் ஆதாம் புசித்தது தன் மாம்சத்தோட. ஆதாமும் மனுஷ ஜாதி, ஏவாளும் மனுஷ ஜாதி. 2 பேரும் தேவகுமாரர்கள் இருக்கிற ஜாதி. ஒரே சரீரம், ஒரே மாம்சம், ஒரே கிரியை உள்ள ரத்தம், ஒரே கிரியை ரத்தம். ஆனால் ஏவாள் புசித்ததோ சர்பத்தோடு அவள் புசித்தபடினாலே சர்பத்தின் ரத்தம் ஏவாள் ரத்தத்தோடு கலந்து விட்டது. அது தாறுமா, அது வெவ்வேறு ஜாதி, அது வேற ஜாதி, இது வேற ஜாதி. ஆனால் ஆதாம் புசித்ததோ தன் ஜாதி அவன் புசித்தான். ஏவாள் புசித்தது அருவருப்பு என்று லேவியராகமம் 18 நீங்க வாசித்தா உங்களுக்கு தெரியும். ஏவாள் புசித்தது அது அருவருப்பு என்று லேவியராகமம் 18 சொல்லுகின்றது. ஆனால் ஆதாம் புசித்தது மீறுதல் என்று சொல்லுகிறது. ஆதாமும் அதே பாவத்தை தான் செய்தான், அதே பாவம் அவன் செய்தான். ஆனால் அவன் மீறுதல் மாத்திரமே அவன் செய்தான், அவன் வஞ்சிக்கப்படவில்லை. அது ஏற்கனவே பார்த்தோம். வஞ்சித்தல் என்பதற்கு டு செடியூஸ் ஹோலி என்று அங்கே வேதம் அங்கே பதிவு செய்கிறது. அதாவது சரீர பிரகாரமான வஞ்சிப்பு, சரீர பிரகாரமாக வஞ்சிப்பு. நம்ம போன நாம் பார்த்தோம். ஏவாள் அருவருப்பையும் மீறுதலையும் செய்தபடியால் தான் பவுல் ஏவாளை இங்கே கடிந்து கொள்கிறார், ஸ்திரீகளை கடிந்து கொள்கிறார். சயின்ஸ் என்ன சொல்லுகிறது என்றால், மிருகத்தின் வித்தும் மனுஷனின் வித்தும் சேர்ந்து கருத்தரிக்க முடியாது என்று இங்கே சயின்ஸ் சொல்லுகிறது. அதை யாரும் முயற்சி செய்து பார்க்கவில்லை. பட் அப்படியாக சயின்ஸ் எழுதப்பட்டிருக்கு. சில விஞ்ஞானிகள் அப்படியாக சொல்லுகிறார்கள். இன்றைக்கு மனிதன் என்று சொல்லுகின்ற சில ஆண்கள் என்ன பண்றாங்க, ஆத்மாவுடைய ஆண்கள் மிருகமாக மாறி ஒரு பெண்ணை கூட்டி பலாத்காரம் செய்கிறார்கள். இவர்கள் மிருகம் என்று வேதம் என்ன பண்ற, இவர்கள் மிருகம் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் உலகம் என்ன அப்படிதான் சொல்லுது. பவுல் சொல்றாங்க, எபேசியரே நான் துஷ்ட மிருகங்களோடு நான் போராடினேன் என்று மனிதனை மிருகம் என்று அங்கே அழைக்கிறார்கள். ஏதேன் தோட்டம் இருந்த சர்பம் மிருகம் என்பது அது மிருக இனத்திற்கும் மனித இனத்திற்கும் இடைப்பட்ட ஜாதி. ஏனென்றால் மிருகம் பேசாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த மிருகமாகிய மனிதன் ஆத்துமா இல்லாதவன், கிட்டத்தட்ட மனிதனை போலவே அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் பேசக்கூடியவன் மனிதன் மாத்திரமே. ஆனால் அவன் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் தேவகுமார் என்று அழைக்கப்படுகிறது போல இன்னொரு ஜாதி பேசுகிறது. ஆனால் அதற்கு ஆத்துமா இல்லாததுனாலே அதுவும் பேசுது, ஆனால் அதுக்கு ஆத்துமா இல்லை. அதனால அது மிருகம் என்று வேதம் இங்கே பதிவு செய்கிறது. அந்த சர்வமாகிய மிருகம், அது நடக்கிற ஒரு மிருகம். அதனால்தான் அதன் வித்து ஏவாளை கருத்தரிக்க செய்திருக்கிறது. ஏனென்றால் மிருகத்தின் வித்தும் மனிதனுடைய வித்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கரு உண்டாக முடியாது என்று சயின்ஸும் சொல்லுகிறது. ஆனால் இங்கு ஏதேன் தோட்டத்திலே 3ஆம் அதிகாரம் சொல்லப்படுகின்ற சர்பம் என்பது இது ஒரு மிருகம். அந்த மிருகம் பேசக்கூடியது. ஆதாமை போலவே அந்த மிருகம் இருக்கும். ஆனால் அதற்கு ஆத்துமா இல்லை. ஆதலால் தான் இது தாறுமாறு, இது அருவருப்பு. வெவ்வேறு ஜாதியோட ஏவாள் ரத்தம் கலந்தபடியினாலே பவுல் இப்படியாக அவர் கடிந்து கொள்கிறார். என்றால் ஆதாமும் தான் புசித்திருக்கிறான். ஏவாள் புசித்தால் அதே பிற்பாடு ஆதாமும் புசித்தான். ஆனால் ஆதாம் தன்
ஜாதியோடு அவன் புசித்தான், ஏவாள் வேறு ஜாதியோடு அவள் புசித்தான். அந்த ஜாதி மிருக ஜாதி, அந்த ஜாதி பேசுகின்ற ஒரு ஜாதி. ஆனா அந்த ஜாதிக்கு ஆத்துமா இல்லை, அந்த ஜாதிக்கு ஆத்துமா இல்லை. அங்கே கலப்படம் ஆனபடினாலே அவர்கள் மனுஷ குமாரர்கள். அதாவது அதன் மூலமாக பெற்ற அந்த பிள்ளைதான் காயின், மனுஷன் என்று அங்கே அவன் பெயரிடுகிறான். ஹல்லேலூயா. மீண்டும் சொல்கின்றேன், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மிருகம் என்பது, அந்த சர்ப்பம் என்பது அது ஊரும் பிராணி அல்ல. அது சபிக்கப்பட்ட பின்புதான் அது தன் உருவத்தையே தேவனாய கற்று மாற்றி போட்டார். சபிக்கப்பட்ட அது என்ன பண்ணுது? ஊரும் பிராணியாக அது மாறி போனது. அதுக்கு முன்பதாக அது பேசுகிறதா இருந்தது, இப்போது பேச முடியாது. மண்ணை தின்றும் அளவிற்கு அது சபிக்கப்பட்டது. மண் என்றால் மண் அல்ல, அது மாம்சமாய் இருக்கிற நம்மை அது குறிக்கின்றது. இன்றைக்கும் என்ன பண்ற சர்ப்பம்? ஏன்னா இச்சை என்பது தேவ சாயலே இல்லை. இன்றைக்கும் என்ன பண்றான் சர்ப்பம்? என்ன பண்ணுது? இச்சையினாலே புசிக்குது. இச்சை எங்கே உள்ளதோ அங்கே சர்ப்பம் இருக்கிறது. இச்சை எங்க இருக்கிறதோ அது 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 மனிதன் செய்யவில்லை, அது சர்ப்பம் சேர்ந்து செய்கிறபடினாலே. ஆண்டவர் சொல்றார், பரிசேயர்களை பார்த்து சொல்றார், யோவான் 8ஆம் அதிகாரத்தை சொல்றார், இந்த விபசார சந்ததியாக அடையாளத்தை கேட்கிறாங்க. என்னது விபசார சந்ததி? எவ்வளவு தெய்வம் பாருங்க ஆண்டவருக்கு. வேதத்தை படிச்சா சொல்றாரு விபசார சந்ததி யாரு? யோவான் சொல்றார் விபசார சந்ததி. தைரியமா சொல்றாங்க விபசார சந்ததியிலே உண்டானவர்கள். எப்படி விபச்சாரம் ஆனது? சங்கீதம் 51:5 சொல்கிறது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். நாம் கர்ப்பம் தரிப்பது பாவம் தான். பாவத்தில் தான் ஒவ்வொரு மனிதனும் கர்ப்பம் தரிக்க, ஒவ்வொரு குழந்தை கர்ப்பம் தரிக்கின்றது. ஏனென்றால் அந்த ஏதேன் தோட்டத்தில் நிறந்த அந்த பாவத்துக்கு பின்பதாக எல்லா மனிதனும் பாவம் செய்தான் குழந்தை உண்டாக்க வேண்டும் என்ற நிலைமை மாறிவிட்டது. தேவன் அப்படியே என்ன பண்ண ஒப்பு கொடுத்து விட்டான். ஆனால் யார் அதை மீறி, யார் அந்த கட்டளை, யார் அந்த பிசாசின் கிரிகளை செய்யாதபடிக்கு தன் சரீரத்தை அடக்கி ஆண்டு பரிசுத்தமாய் அவன் வாழத்து இருக்கிறானோ அவன் தேவ சாயலை அவன் மீண்டும் பெறுகிறான் என்று எபேசியர் 4:23-24 சொல்லுகின்றது. இச்சை இல்லாதவன் அவன் தேவ சாயலா உடைய என்ன பண்றான்? அவன் மாறுகின்றான். இச்சை இல்லாதவன் அவன் தேவ சாயலாக மாறுகின்ற வேதம் அங்கு பதிவு செய்கிறது. ஏன்னா சரீர இச்சை ஒரு பாவம் என்று வேதம் சொல்கிறது. சரீர இச்சை ஒரு பாவம். இச்சை அது தேவனிடத்தில் வந்ததில்லை. இச்சை பிசாசுக்குரியது. இச்சை சர்ப்பத்தினுடையது. சர்ப்பத்தின் மூலமாக வந்தது இச்சை. ஹல்லேலூயா. இந்த தினத்திலே நாம் இந்த 10ஆம் பாகத்தில் நாம் என்ன பார்த்தோம் என்றால், காயின் சர்ப்பத்திற்கு பிறந்த மகன் என்று. அந்த சர்ப்பம் என்பது ஊரும் பிராணி அல்ல, அது நடக்கின்ற ஒரு மிருகம், காலால் நடக்கிற ஒரு மிருகம். அது பேசுகிறதுனாலே அதற்கு என்ன பண்ற, அந்த ஜாதி மிருக ஜாதியாக மாறிவிட்டது. அது ஆத்துமா அது ஆத்துமா இல்லாத, ஆனா அந்த அந்த மிருகம் என்ன பண்ணுது? அது ஆதாம போலவே இருக்கிறது, அது பேசுது, ஆனா அதற்கு ஆத்துமா இல்லை. தேவன் தம்முடைய ஆவி அதற்கு கொடுக்கவில்லை, ஆத்துமா இல்லை. அதனால அது என்ன பண்ணுது? அது மிருக லிஸ்ட்லயே அது போகிறது. இது கலப்படம், இச்சை. அதனால தான் முதலாவதாக பிறந்த அந்த காயின் பிசாசின் கிரியைகளை உடையவனாக அவன் பிறந்து ஆபேலை அவன் கொலை செய்கிறான். ஏன்னா ஒரு ரத்தத்திலே அப்படிப்பட்டதான காரியம் இருக்கிறது. அவன் தகப்பன் எப்படியோ அப்படியே பிள்ளை, தகப்பன் எப்படியோ அப்படியே பிள்ளை. ஆதலால் இந்த பாகத்தின் முடிவாக நாம் அறிந்து கொள்கின்ற காரியம் என்னவென்றால், காயின் அவன் ஆதாமுக்கு அவன் பிறக்கவில்லை. ஆதாமுக்கு அவன் பிறக்கவில்லை. காயின் அவன் சர்ப்பத்தின் மூலமாக பிறந்த பிசாசின் வித்து. சர்ப்பத்தின் மூலமாக பிறந்த பிசாசின் வித்து. ஏவாள் அங்கு தாறுமாறு செய்தபடினாலே பவுல் கடிந்து கொள்கிறார். சபையிலே பேசுவது கூட தகுதி இல்லாதவள் நீ. ஏனென்றால் நீ வேறு சாதியோடு நீ கலந்து விட்டாய்.
வேறு ஜாதியோடு நீ புசித்தாய். அது தாறுமாறு அருவருப்பு. ஏவனம் 18 அதிகாரம் சொல்லுகிறது. ஒரு ஸ்திரீ யாதோடு மிருகத்தோடு சயனித்தால் ஸ்திரீ மிருகம் கொல்லப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, நாம் கிட்டத்தட்ட இந்த ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே ஒரு 60% நம்ம என்ன பண்ணோம், முடித்து விட்டோம். இன்னும் ஒரு 5 பாகங்கள் இருக்கும். முடிவாக நாம் அறிந்து கொள்ளலாம் வேத ஆதாரத்தோடு ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த பாவம் என்னவென்று, எதனால் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வர வேண்டியது ஆயிற்று என்ற முடிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்த பாகத்திலே ஆதாமும் ஏவாளும் 2 பேரும் என்ன பண்ணாங்க, பழத்தை புசித்தார்கள். ஆனால் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஏவாள் மாத்திரமே வஞ்சிக்கப்பட்டால் மீள்தனம் செய்தார். ஆனால் ஆதாம் அவன் வஞ்சிக்கப்படவில்லை, அவன் மீள்தனம் மாத்திரம் செய்த விதம் இங்கே சொல்லுகின்றது. ஆதாமுக்கு ஒரு 50% தான் அவனுக்கு ரெஸ்பான்சிபிள். ஆனால் ஏவாளுக்கு 100% அவனுக்கு என்ன பண்ண ரெஸ்பான்சிபிள், அந்த செய்த பாவத்திற்காக. அதை நாம் பார்க்கலாம். அடுத்த பாகம் 11 பாகத்தில் அதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.